கடந்த சில வாரங்களாக இந்திய கிரிக்கெட் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பி வந்த வங்கதேச வீரர் விவகாரத்திலே பிசிசி தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிஷுர் ரஹ்மானை அணியிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிசிசிஐ அதிரடியாக உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை நீக்கியது. இதுகுறித்து ஏனை செய்தி நிறுவனத்திடம் பேசிய பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைகியா இந்த தகவலை முதலில் உறுதிப்படுத்தினார். அவர் கூறுகையில், தற்போது நிலவும் சூழல் மற்றும் சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளோம். அதன்படி அவர்கள் அணியில் ஒப்பந்தம் செய்துள்ள வங்கதேச வீரர் முஸ்தபிஷுர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்குமாறு கூறியுள்ளோம். மேலும் முஸ்தபிஷுர் ரஹ்மான் விடுவிக்கப்படுவதால் ஏற்படும் இடத்திற்கு வேறொரு மாற்று வீரரை தேர்வு செய்து கொள்ளவும் கொல்கத்தா அணிக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பிசிசிஐ உத்தரவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அமல்படுத்தியது. IPL 2026 ஏலத்தில் ₹9.20 கோடிக்கு முஸ்தபிஷுர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியிருந்தது. ஆனால் வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் வன்முறையை காரணம் காட்டி பாஜக மற்றும் சிவசேனா தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஷாருக் கான் கொல்கத்தாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படும் என்பது வரை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசியல் அழுத்தம் காரணமாகவே பிசிசிஐ தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பிசிசிஐயின் இந்த உத்தரவைத் தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் முஸ்தபிஷுரை விடுவித்திருக்கிறது. அவருக்கு பதிலாக எந்த வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை அணியில் இணைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நீக்கத்தின் மூலம் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முஸ்தபிஷுர் ரஹ்மானை விடுவிக்க பிசிசிஐ உத்தரவிட்ட விவகாரம் தற்போது கிரிக்கெட் களத்தை தாண்டி இரு நாடுகளுக்கு இடையேயான பனிப்போராக வெடித்துள்ளது. இது எங்கள் நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று வங்கதேச இடைக்கால அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு IPL ஒளிபரப்பை தடை செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. பிசிசிஐயின் இந்த நடவடிக்கையை கடுமையாக சாடியுள்ள வங்கதேச இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஆலோசகர் டாக்டர் ஆசிப் நஸ்ருல் சமூக வலைதளத்தில் காட்டமான பதிவை வெளியிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியம் தீவிரவாத வகுப்புவாத சக்திகளுக்கு பணிந்துவிட்டது. IPL தொடரில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரே ஒரு வீரருக்கே இந்தியாவில் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க வரும் ஒட்டுமொத்த வங்கதேச அணிக்கும் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் தங்கள் வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தி ICC உடனடியாக கடிதம் எழுதுமாறு வங்கதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு PCB அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில், குறிப்பாக கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள வங்கதேச அணியின் உலகக்கோப்பை போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த அவமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வங்கதேசத்தில் IPL போட்டிகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தடை விதிக்க அந்நாட்டு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. வங்கதேசத்தின் இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இது குறித்து இந்திய அரசு வட்டாரங்கள் கூறுகையில், சர்வதேச விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் இந்தியா எப்போதும் உறுதியாக உள்ளது. வங்கதேச அரசின் இந்த கூச்சல்கள் அனைத்தும் உள்நாட்டு அரசியலுக்காக நடத்தப்படும் நாடகம். உலகக்கோப்பை போட்டிகளை மாற்றக்கோரி ICCயிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ கோரிக்கையும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளன. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் உறவு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு ஆசிய கோப்பையில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்தது போன்ற சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. தற்போது பாகிஸ்தானைப் போலவே வங்கதேசமும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி பொதுவான மைதானம் கேட்கத் தொடங்கியுள்ளது. கிரிக்கெட் உலகில் புதிய சலசலப்பை உருவாக்கியுள்ளது.